விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. நேற்று அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை நடத்திய ஏர் ஷோ, அதை ஒட்டி பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம், இதிலே ஏற்பட்ட அந்த வெப்பநிலை காரணமாக 5 பேர் வரை உயிரிழந்த சோகம்தான் இன்று தமிழ்நாடு அளவில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது இந்திய விமானப்படை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்திய அந்த ஏர் ஷோவை விட மக்கள் பட்ட அவதிகள் தான் இந்த விவகாரத்தில் அதிகமான வகையில் விவாத பொருளாக ஆகியுள்ளன. இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தமிழ்நாட்டின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும், அது மட்டுமல்ல திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கூட இதிலே மிக கடுமையான தங்களது கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இதில் ஸ்டாம்பேடானால, அதாவது கூட்ட நெரிசலால் உயிரிழப்பு ஏற்படவில்லை, ஆனாலும் வெப்ப தாக்குதல் காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது, இது பற்றி ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல திமுகவின் இன்னொரு கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் விமானப்படை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பு இருந்ததா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்றே தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் சேர்ந்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு இந்த அரசை நேற்று நடந்த ஏர் ஷோ அப்படி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. செப்டம்பர் 26ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 26ஆம் தேதி சென்னை தாம்பரத்திலே இருக்கக்கூடிய விமானப்படை அலுவலகத்தில் ஏர் வைஸ் மார்ஷல் கே பிரேம்குமார் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதாவது இந்திய விமானப்படையோட 92வது ஆண்டு அந்த அனிவர்சரியை ஒட்டி இந்த முறை நாங்கள் சென்னையில் ஏர் ஷோ நடத்தப் போகிறோம் என்று அப்போது அவர் அதில் அறிவித்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இந்த ஏர் ஷோ நடக்கும். இதிலே 15 லட்சம் மக்கள் வரை கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை ஒரு சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஏர் ஷோவுக்கான விரிவான ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாநில அரசோடு சேர்ந்து விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன என்று செப்டம்பர் 26ஆம் தேதி ஏர் வைஸ் மார்ஷல் கே பிரேம்குமார் அவர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, அக்டோபர் 1, 2, 4 ஆகிய இந்த 3 நாட்களில் இதற்கான ஒத்திகையும் மெரினாவிலே நடைபெற்றது. இதில் என்னென்னா, அவங்க இந்த விமானப்படை இந்த விழாவுக்கான இந்த ஏர் ஷோவுக்காக அவர்கள் தாம்பரம், அரக்கோணம், தஞ்சாவூர், சூலூர் ஆகிய இடங்களில் இருக்கிற இந்திய விமானப்படை தளங்களிலிருந்து அதற்கான ஏற்பாடுகளை, ஏன்னா இங்கே மெரினா பீச்சில் இருக்கிற அந்த வான்வெளியில் ஷோ காட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை அவர்கள் தமிழகத்திலே இருக்கிற இத்தனை விமானப்படை தளங்களிலிருந்தும் அந்த ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகள் ரொம்ப சரியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதற்கான சாட்சி தான் நாம் கண்டு கழித்தோம். அதே நேரம் கீழே மக்கள் லட்சக்கணக்கில் கூடுகிறார்கள். செப்டம்பர் 26ஆம் தேதியே ஏர் வைஸ் மார்ஷல் என்ன சொல்லியிருக்கிறாரு, 15 லட்சம் பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டார். மாநில அரசோடு இணைந்து இது பற்றிய ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே மேலே எல்லாம் விமானப்படை அந்த ஒருங்கிணைப்பு மிக சரியாக நடந்து ஏர் ஷோ மிக கச்சிதமாக நடந்து முடிந்தது. ஆனால் ஏர் ஷோவை பார்க்க வந்த மக்கள் மிக பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தை எப்படி கையாள்வது, அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன, சுகாதாரம், அடிப்படை வசதியான வெப்பம் அதிக அளவிலே கடந்த சில நாட்களாக அதிக வெப்பம் தாக்கி வரும் நிலையில் இந்த காலை 11 மணிலிருந்து 1 மணி வரை நடக்குது. அப்போது அவர்களுக்கு தண்ணீருக்கு என்ன செய்வது, இது போன்ற ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகர காவல்துறை மற்றும் இது தொடர்பான அரசு துறைகள் செய்தனவா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. 5 பேர் உயிரிழந்த சோகம் மக்கள் மத்தியில் இந்த அரசு மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஆதங்கம், கோபம், இவை எல்லாமே அங்கிருந்து அவர்களிடம் பேசும்போது நம்மால்
உணர முடிகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர்களுக்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரோட அறிக்கையில் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கார். என்னென்னா, இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பையும் வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்கென தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து சிறந்ததொரு நிகழ்ச்சியை மக்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் சொல்கிறார். அதனால் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்பச் செல்லும் போது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை அடைவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும். இந்த நிகழ்வில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் 5 விலை மதிக்க முடியாத உயிரிழப்புகள் ஏற்பட்டுவிட்டன என்பதை அறிந்து வேதனையும் வருத்தமும் அடைகிறேன். அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் என்ன சொல்கிறார்னா, எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் என்று கூறுகிறார். ஆனால் செப்டம்பர் 26ஆம் தேதி ஏர் வைஸ் மார்ஷல் பிரேம்குமார் என்ன சொல்கிறாருன்னா, 15 லட்சம் பேர் வரை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போனா நேற்று வந்திருந்தவர்கள் சுமார் 15 லட்சம் பேர் என்றுதான் இதுவரை அந்த மதிப்பீடுகள் வந்திருக்கின்றன. அப்படி என்றால் மாநில அரசு இன்னும் எவ்வளவு பேர் எதிர்பார்த்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களையும் முக்கிய அதிகாரிகளையும் கூப்பிட்டு அது ஒரு விசாரணை என்றே சொல்லலாம், என்ன நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, என்ன எதில் கோட்டை விட்டோம் என்று அவர் விவாதித்திருக்கிறார். அப்போது அவரிடம் என்ன, அதாவது மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த உயரதிகாரிகள் முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் ஷோ காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை என்று தான் அறிவிச்சிருந்தோம். ஆனால் மக்கள் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால காலை 7 மணி முதலாகவே மெரினாக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கிங் போயிட்டு வர்றவங்க அது தனி. ஆனால் காலை 7 மணி முதலாகவே வெளியூர்களிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் வெளி மாவட்டங்களிலிருந்து கூட மக்கள் மெரினாவுக்கு காலை 7 மணியிலிருந்தே உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அவங்க வந்ததுனால மெரினாவுக்குள் மக்கள் வரும்போது அந்த ஒரு எந்த தாக்கமும் இல்லை. அவர்கள் அப்போது காலை முற்பகல் வேளையில் அவர்கள் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஏர் ஷோ பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப திருப்தியாக இருக்குது என்றெல்லாம் தான் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் ஏர் ஷோ முடிந்த பிறகு 11லிருந்து 1 மணிக்கு முடிந்த பிறகு மெரினாவிலிருந்து வெளியே செல்வதற்காக அவரவர் வாகனங்களை எடுப்பதற்கும் அதில் ஒரு 20% பேர் தான் உணவு உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வந்திருந்தார்கள். மற்றவங்கெல்லாம் காலம்பர சாப்பிட்டு, சில பேர் காலை 7 மணிக்கே வந்துட்டதுனால சாப்பிடாம கூட வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கடுமையான வெப்பத்தால் மிகுந்த சோர்வடைந்து எப்படியாவது பீச்சிலேருந்து வெளியே போனால் போதும் என்ற நிலையில் 12:45 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கூட்டம் வெளியேறிய வேகம் அதிகமாக இருந்தது. அதாவது மெரினாக்கு உள்ள காலை வந்த போது ஒரு 7 மணிலிருந்து 10:30 10:45 ஒரு 4 மணி நேரத்தில் உள்ளே வந்தவங்க ஒரு 1 மணி நேரத்தில் வெளியே போக முயற்சி பண்ணாங்க. அதனால தான் இப்படி ஒரு இது நடந்திருக்கு. ஆனாலும் நாம் போக்குவரத்தை காமராஜர் சாலையில் வாகன போக்குவரத்து இல்லாமல் பார்த்து கொண்டோம். அதை ஒட்டிய பாரதி சாலை, இந்த பக்கம் வாலாஜா சாலை, இந்த பகுதிகளில் போக்குவரத்து இல்லாமல் பார்த்து கொண்டதால் மக்கள் நடந்து அதில் செல்வதற்கு ஒரு வசதி இருந்தது. கூட்ட நெரிசல் அதனால்தான் ஏற்படலை. இந்த நிலையில் நாம் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக அதிகமான மக்கள் வந்ததால் தான் இப்படி அவர்கள் ரிட்டர்ன் ஆகும்போது ஏற்பட்ட பிரச்சனை. அவங்க உள்ளே வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ரிட்டர்ன் ஆகும்போது தான் பிரச்சனை என்று முதல்வருக்கு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த ஒருங்கிணைப்பு, அதாவது சென்னை மாநகராட்சி, சென்னை மாநகர காவல்துறை, மெட்ரோ ரயில் மற்றும் பறக்கும் ரயில், ஏன்னா பறக்கும் ரயில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ரயில் நிலையங்கள் இருக்கின்றன, அது வழியாக வர்றாங்க. மெட்ரோ ரயிலில் இங்கேருந்து வர்றாங்க, அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட்டில் இறங்கி வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மெட்ரோ ரயில், பறக்கும் ரயில் ஆகியவை என்ன ஏற்பாடு செய்தன, அதற்கு மாநகராட்சி அதிகாரிகள், தமிழக
அரசு அதிகாரிகள் அந்த அதிகாரிகளோடு பேசி என்ன ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்றால், மெட்ரோ ரயில் நேற்று அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி பகல் 1:30 மணி வரைக்கும் அவங்க சண்டே பேட்டர்னில் தான் இயக்கியிருக்காங்க. அதே போல பறக்கும் ரயிலும் மதியம் வரை அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அரசாங்க அலுவலக அந்த ஒர்க்கிங் டேஸில் வந்து ஃப்ரீக்வன்சி ஒரு ரயிலுக்கும் இன்னொரு ரயிலுக்குமான நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். லீவுங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இப்படி வைப்பாங்க. இந்த நிலையில் சண்டே பேட்டர்னில் தான் இன்று மதியம் வரை பறக்கும் ரயிலும் அக்டோபர் 6ஆம் தேதி மதியம் வரை பறக்கும் ரயிலும் இயங்கி இருக்கிறது, மெட்ரோவும் இயங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு கூட்டம் அந்த வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து சேப்பாக்கம் வருவதற்கு அந்த ரயிலுக்கு இரு மருங்கிலும் நின்ற அந்த கூட்டம் மும்பை போல இருந்த கூட்டம் காலையில் வருவதற்கானது. அப்படி என்றால் காலையில் சண்டே பேட்டர்னில் தான் அவங்க ரயில் இயக்கியிருக்காங்க. அடிக்கடி ரயில் இயக்கப்படவில்லை. மதியம் 1:51 மணிக்கு தான் அக்டோபர் 6ஆம் தேதி மதியம் 1:51 மணிக்கு தான் சென்னை மெட்ரோ ரயில் டிட்டு போடுறாங்க. இதை வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் 3 நிமிடத்துக்கு ஒரு ரயிலை இயக்குகிறோம் என்று அவர்கள் அறிவிக்கும் போது மணி பிற்பகல் 1:51. அதே போல பறக்கும் ரயிலும் அந்த ஃப்ரீக்வன்ஸை நேரத்தை குறைத்து உடனுக்குடன் ரயில்களை இயக்கியது மதியத்துக்கு மேல்தான். அப்படி என்றால் காலையில் இந்த கூட்டம் வரும்போது அன்று நாள் முழுவதுமே இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஏர் ஷோ இருக்குது. செப்டம்பர் 26ஆம் தேதியே அவர் 15 லட்சம் பேர் வருவார்கள் என்று ஏர் வைஸ் மார்ஷல் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் மாநில அதிகாரிகளோடு மாநில அரசு அதிகாரிகளோடு ஆலோசிக்காமலா சொல்லியிருப்பார். அப்படி என்றால் இந்த ஒருங்கிணைப்பை யார் செய்ய வேண்டும், யார் செய்யாமல் விட்டது என்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, சென்னை கடற்கரையில் சென்னை மெரினா கடற்கரையில் அந்த முதலமைச்சர் உள்ளிட்ட அந்த விஐபிக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான அந்த பந்தல், தற்காலிக பந்தல், அவற்றை ஏற்பாடு செய்தது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை. அதை கூட இந்த ஏர் ஷோக்கு சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் ஏவா வேலு கூட சென்று பார்வையிட்டு வந்தார். அந்த இடத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு மக்கள் கூடுமிடம் விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் அதை தாண்டி இருக்கிற பகுதியில் வரை மக்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு அந்த பக்கமும் மக்கள் கொடுக்கிறார்கள். அங்கே இருக்கிற என்ன நிலைமை, அதை எந்த துறை கவனித்தது? அப்போ சவுக்கு மரங்களால் சில தடுப்புகள் சில கட்டப்பட்டிருந்தன. அதுவும் சுமார் 11 மணி வாக்கில் அதுவும் கிட்டத்தட்ட அவர்கள் மக்கள் அனைவரும் கூட்டம் அதிகமாக வர வர உள்ளே அதை தாண்டி ஏறி மிதித்து உள்ளே ஏறி வந்து கடற்கரை என்பதால் கூட்ட நெரிசல் ஏற்படவில்லை, அவ்வளவுதான். இதுவே வேறொரு இடத்தில் இதே ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் நிச்சயமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அப்படி அந்த சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி ஏன் ஒரு தற்காலிக குடில்கள், அதாவது இந்த அம்பர்லா பிளாஸ்டிக் கூட அதை வச்சிருந்தா அவங்க வந்து ஒரு நிமிடம் அங்கே நின்று விட்டு ஏர் ஷோவை பார்த்துருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லை. உலகின் மிக நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரையில் சுமார் 15 லட்சம் பேர் கூடிய இடத்தில் எந்த ஒரு நிழல் குடையும் இல்லை. சென்னை மாநகராட்சி சார்பில் நடமாடும் டாய்லெட் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்படுகின்றன, உண்மைதான். ஆனால் சுமார் காலையிலிருந்து மக்கள் வர வர 7-8 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எல்லாம் அதை பயன்படுத்த சுமார் 10:30 மணி வாக்கிலே நடமாடும் டாய்லெட்டுகள் அதிலிருந்து லீக் ஆகி அந்த பாதை முழுதும் துர்நாற்றம் அடித்தன. இந்த நிலையில் தான் நடமாடும் டாய்லெட்டுகளின் நிலை இருந்தது. இதெல்லாம் ஒரு எலாபரேட்டான ஏற்பாடு சென்னை மாநகராட்சியும். அதே போல நிகழ்ச்சி முடிந்ததும் எப்படி அவர்களை அனுப்ப வேண்டும், ஒலிபெருக்கிகள் மூலம் கொஞ்சம் இருங்க, அங்கே கூட்டமாக இருக்கு, இந்த வழியாக போங்க, அந்த வழியாக போங்க என்று அப்படி ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு இதெல்லாம் ஏன் செய்யவில்லை என்ற நிலையில்தான் இதற்கு காரணம் சென்னை மாநகராட்சியும் சென்னை மாநகர காவல்துறையும் போதுமான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று முதல்வருக்கு தகவல் சென்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் உள்துறை செயலாளருக்கு தகவல் அளிக்கப்பட்டு உள்துறை செயலாளர் மூலம் டிஜிபியிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி நாளையோ நாளை மறுநாளோ இது தொடர்பாக விரிவான அறிக்கையை உள்துறை செயலாளரிடம் அளிப்பார் என்று மேல்மட்ட வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அறிக்கைக்கு பிறகு சென்னை மாநகர போலீஸ் ஆணையர் திரு அருண் அவர்கள் மீதும் சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விவாதம் ஆயிடுச்சு, இந்தியா முழுவதும் இன்று பேசப்படுகிறது. ஏர் ஷோவை பேசும் அதே நேரம் ஏர் ஷோவுக்கான ஏற்பாடுகள் இப்படி ஒரு இதாக இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விவாதங்கள் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருக்கலாம் என்பதுதான் உயர்மட்டத்தில் இன்று நடக்கும் ஒரு விவாதமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் தாண்டி இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விவாதமும் இதில் இருக்கிறது. என்னென்னா, இந்த ஏர் ஷோவிலே
தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் கலந்து கொள்வார் என்று அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூட இருந்தது. அதாவது அமைச்சர் ஏவா வேலு அந்த இடத்தை ஆய்வு செய்துவிட்டு அது பற்றியான அரசு செய்திக்குறிப்பில் கூட ஒன்றிய அமைச்சர்கள், தமிழ்நாடு ஆளுநர், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வளவு ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த, ஒரு தேச முக்கியத்துவம் வாய்ந்த முப்படைகளில் ஒன்றான விமானப்படை நடத்துகிற ஏர் ஷோவில் ஆளுநர் ரவி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அன்று அக்டோபர் 6ஆம் தேதி அவர் சங்கரன் கோயிலிலே இருந்தார். அங்கே அவருடைய நண்பரான ஜோகோ அறக்கட்டளை ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் போதையில்லா தென்காசி என்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் அங்கே கலந்து கொண்டிருந்தார். தென்காசி மாவட்டத்தில் இருந்தார். ஒரு ஆளுநர் எப்பவுமே பாஜக ஆட்சியில் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிற ஆளுநர்கள் தேச விஷயத்திலும் தேசிய விஷயத்திலும் அதீத ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட இயல்பு உடையவர் தான் அவர்கள். இந்த நிலையில் படையில் ஒன்றான விமானப்படையின் ஏர் ஷோவை விட தென்காசியில் ஒரு நிகழ்ச்சி ஆளுநருக்கு முக்கியமா? அதில் எப்படி அவர் இது முக்கியமா அது முக்கியமா என்றால் எப்படி அவர் அதை தேர்ந்தெடுத்தார்? ஆளுநர் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் மத்தியில் இன்று நேற்றிலிருந்தே விவாதமாகியிருக்கிறது. உள்துறை செயலாளர் உத்தரவுக்கு இணங்க டிஜிபி அவருக்கு அளிக்கும் அறிக்கைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் மக்களின் ஆதங்கம், வேதனை சற்று ஆறுதல் அடைய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலைமை. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.